செய்வாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராக இருந்து ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக அவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கடந்த காலங்கள், கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து, நம்மளை விசாரித்து, நம்மோடு இருந்து நம்மை நடத்தி வந்து இந்த மாதத்திலும் நம்மை நடத்தும்படியாக அவர் நல்லவரும் வல்லவருமாயிருந்து தம்முடைய கிருபை நமக்கு தந்து நம்மை நடத்தும்படி இந்த அதிகாலை வேளையிலே அவருடைய சமூகத்தில் அவரை தேடி வந்திருக்கிற நமக்கு அவருடைய கிருபைகளை தரும்படியாக அவருடைய உன்னத ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தந்து நம்மை நடத்தும்படி அவர் நம் நடுவிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆகவே நாம் யாவரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கர்த்தரை பாடி அவரை நாம் கீர்த்தனம் பண்ணுவோமாக. Glory to God. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை நாம் ஆராதிப்போம். Jesus, hallelujah, praise God, thank God, hallelujah. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையருள் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையருள் என் ஆத்துமாவிற்கே. ஆசைகரருளும் ஆனந்த நந்தமாய், ஆசிகளருளும் ஆனந்த நந்தமாய், ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் வேறெங்கும் இல்லையே. தாய் தந்தை தாயும் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தந்தை தாயும் முன் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ. தாங்கிடுவேனின் நீதியின் கரத்தால், தாங்கிடுவேனின் நீதியின் கரத்தால், தாவரமும் நல்ல நாதனும் என்றார். தாவரமும் நல்ல நாதனும் என்றார். இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் வேறெங்கும் இல்லையே. அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, ஆழிப்பொள்வான் மலை நிறைக்கும். அழுகையின் தாழ்வில் நடப்பவரே, ஆழிப்பொள்வான் மலை நிறைக்குமே. சேர்ந்திட சீயோனில் தேவனின் சன்னதி, சேர்ந்திட சீயோனில் தேவனின் சன்னதி. பலத்தின் மேல் பலன் அடைந்திடுவே, பலத்தின் மேல் பலன் அடைந்திடுவே. இயேசுவல்லார், இயேசுவல்லார், இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லார்,
இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினது. கிறிஸ்து இயேசு பிரசன்னமாகவே கிருபையும் வெளியாகினது. நீங்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால், நீங்கிய சாவினை நற்சுவிசேஷத்தால் ஜீவனளியாமை வெளியாக்கினார். ஜீவனளியாமை வெளியாக்கினார். இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் மீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. மகிமையும் நம்பிக்கை சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. மகிமையும் நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாகவே. அப்போஸ்தலர்தம் ஊழியத்தாலே, அப்போஸ்தலர்தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் மீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் தற்பரனே கிரீடமாகவே. ஒப்பில்லாத நம்பிக்கை சந்தோஷமும் தற்பரனேசின் கிரீடமாகவே. அப்போஸ்தலர்தம் ஊழியத்தாலே, அப்போஸ்தலர்தம் ஊழியத்தாலே ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். ஆதி விசுவாசத்தில் வளர்ந்திடுவோம். இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் மீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஆனந்தமாக அன்பரை பாடுவே ஆசையரே நாத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவே ஆசையரர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகளருளும் ஆனந்த நந்தமாய், ஆசிகளருளும் ஆனந்த நந்தமாய். ஆண்டவர் இயேசு போல் யாருமில்லையே, ஆண்டவர் இயேசு போல் யாருமில்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் மீகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லா இயேசுவல்லா இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லா
இயேசுவல்லால் இன்பம் மிகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. ஆமென். அவரை போல இன்பமானவர், அவரை போல இனிமையானவர் நம்முடைய வாழ்விலே அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகள் அவைகளை நாம் நினைக்க முடியும். ஆகவேதான் சங்கீதக்காரன் அந்த அனுபவத்தில் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஏனென்றால் அவர் ருசித்ததை பின்வரும் சந்ததி அதை நினைக்கும்படி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ருசித்து பாருங்கள். எஸ், நம்முடைய வாழ்வில் அவர் செய்த எல்லா நன்மைகள் அவரை எண்ணி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் நமக்கு அருளின எல்லா ஆசீர்வாதங்கள் இந்த காலவல்லே நாம் சிந்தித்து யோசித்து அவரை பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நம் நடுவிலே அவர் பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்வாராக. Glory to God. பரலோக பிதாவே, இந்த காலவலைக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்திற்காக நன்றி. இந்த அதிகாலை இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்தும்படி, உம்மை போற்றும்படி, உம்மை புகழும்படி இங்கே கூடி வந்திருக்கிறோம். எங்கள் நடுவில் நீர் மகிமைப்படுவீராக. எங்கள் நடுவில் அசைவாண்டுகிறவர் உம்முடைய ஜனத்தை நீர் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக நீர் நடத்துங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உலகெங்கிலும் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய ஜனங்களின் நடுவிலே கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நீர் இடைப்படுங்க. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம் யாவரும் சேர்ந்து தொடர்ந்து நம்ம பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த பாடல் ஆராதனைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். பாடுவோமா? மாறாத தேவனை இந்த வேளையிலே நாம் பாடுவோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னவர். நம்முடைய வாழ்வில் மாறாதவராயிருந்த அவர் செய்த எல்லாவற்றையும் எண்ணி பாடுவோம், பாடி மகிழ்ந்திடுவோம். நம் இயேசுவை துதித்திடுவோம். அவர் பாதத்தில் வந்திருக்கிற நாம் அவரை போற்றுவோமாக. ஜீசஸ். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். நான் மகிழ்ந்திடுவேன், ஏன் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், ஏன் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன்.
பாவ நோயால் வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனில் மன்னாவை தந்திடுவார். எத்தனை சூழ்நிலை வேலைகளை நம்மை அப்படியாய் நடத்தி வந்திருக்கிறார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் திருப்பே. தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளறு ஊன்று கொளாய் காத்திட வந்திடுவார். ஒன்று கொள்ளாய் காத்திடமா திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எங்கனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எங்கனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. 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 எஸ், கர்த்தர் நமக்கு நல்ல துணையாயிருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நமக்கு துணையாயிருந்து நம்மளை விசாரித்திருக்கிறார். நமக்கு துணையாயிருந்து
ஓ நம்மளை தாங்கி இருக்கிறார். அந்த தேவனை நம்பி இந்த காலவெளியில் நாம் இங்கே வந்திருக்கிறோம். இதுவரையில் நமக்கு துணையாளராய் இருந்தவரை நம்பி இங்கே வந்திருக்கிறோம். ஓ நம்முடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும், நம்முடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கைவிடா காத்திடுகிற, கைவிடாமல் நம்மளை நடத்துகிற அந்த பரமனின் அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது அவர் நம்மை தொடர்ந்து நடத்த ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர் இந்த வேளையில் அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது, அவரை நோக்கி நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்விலே நமக்கு முன் சென்று நமக்கு எல்லாவற்றையும் அவர் நமக்கு நடப்பிக்கிற நல்ல தகப்பனாக, நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். ஆகவே நான் அவர்களை மேய்ப்பேன் என்று சொன்னவர் அவர் இதுவரை நம்மளை மேய்த்து வந்திருக்கிறார். இனி அவர் நம்மளை மேய்ப்பார். இந்த மாதம் முழுவதும் அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருப்பார். சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம். விசுவாசத்தோடு பாடுகளுடைய வரிகளை உணர்ந்து சந்தோஷமாய் பாடுவோம். அவருடைய பிரசனத்திலே நாம் நிற்கிறோம். அவருடைய பிரசனம் நம்ம மத்தியில் இருக்கிறது. அதை இந்த வேளையிலே உணர்ந்து நாம் ஆராதிப்போம். அவரை மகிமைப்படுத்துவோமாக. Glory to God, Jesus. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தேர்ந்தேடும். கைவேடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவேடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம். ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம். ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவேடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவேடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம். Thank you, Holy Spirit. உம்மை வாழே நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வாழே நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்களவன் மீது வைத்திடுவார். கழுத்தாய் காத்திடுவார். கண்களவன் மீது வைத்திடுவார். கழுத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்தேட
கைவேடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவேடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளமதே பாருங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதே பாருங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தேர்ந்தேடும். கைவேடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவேடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நீதிமானே சிரசில் மேல் நித்திய ஆசீர்வந்திரங்குமே. நீதிமானே சிரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திரங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்தேடும். கைவேடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றி கொள்வோம். 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 ஆமென். கர்த்தர் நம்மை இதுவரையிலும் நடத்தி வந்தவர், இனி நடத்தவர் உண்மையிலவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்விலே கடந்த 4 மாதங்கள் அவருடைய விசாரிப்பு, அவருடைய அன்பு, அவருடைய தேற்றுதல், இவை எல்லாம் நாம் நினைக்கும் போது இந்த மாதம் அவர் நம்மை நடத்த அவர் சிறந்தவராயிருக்கிறார், அவர் பெரியவராயிருக்கிறார், அவர் மகத்துவமானவராயிருக்கிறார், அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் இந்த வேளையில் நம்ம ஆராதிப்போமாக. நம்மை மன்னித்தவர், நம்மளை போஷித்தவர், நம்மளை திருப்தி ஆக்கினவர், தம்முடைய கிருபை அருளினவர் இந்த வேளையில் நம் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை நாம் ஆராதிப்போம், அவரை நாம் உயர்த்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோமாக. அவர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் நாம் எண்ணி இந்த வேளையிலே நன்றி என்று சொல்லி நன்றி உள்ளத்தோடு நாம் அவரை ஆராதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை போற்றுவோமாக. Glory to God. Hallelujah. Praise Jesus.
ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. என்னை மன்னிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குத்தான். என்னை மன்னிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குத்தான். பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். என்னை போஷிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குத்தான். என்னை போஷிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குத்தான். பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர். சொல்லுவோமா? நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். என்னை மாற்றியவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குத்தான். என்னை மாற்றியவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குத்தான். பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர். சொல்லுவோமா? நீ பரிசுத்த. சேர்ந்து ஒரு குரலாய் பரிசுத்த நீ பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனை
குறியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குத்தான். என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குத்தான். பரிசுத்தர் சொல்லுங்க, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே பரிசுத்தர். அவரை ஆராதிப்போமா உண்மையாய்? பரிசுத்தர், நீ பரிசுத்தரே ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குத்தான். என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்குத்தான். பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே பரிசுத்தர். சொல்லுங்க, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே பரிசுத்தர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர், நீ பரிசுத்தரே சொல்லுவோம். பரிசுத்தர், பரிசுத்த தெய்வத்தை பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிங்க. நீர் பரிசுத்தரே பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தரே ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தரே பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தரே பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தரே.
உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் செய்த எல்லாவற்றுக்காக இந்த வெளியிலே நாம் வாய்களை திறந்து நன்றி உள்ளத்தோடு, நன்றி இதயத்தோடு நன்றி என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். அவர் செய்த சகல உபகாரங்களை எண்ணி இந்த வேளையிலே அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அவர் சதா காலங்களில் நம்முடைய தேவன் என்று சொன்னவர், நம்மை இதுவரையில் நம்மை நடத்தி வந்தவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை ஸ்தோத்தரிப்போமாக. அவரை நாம் மகிமைப்படுத்துவோம், அவரை நாம் துதிப்போம். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பார்க்கிறோமே. அவருடைய கிருபையால் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபையால் இம்மற்றும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த நிமிஷம் வரையிலும் அவருடைய கிருபை நம்மை நடத்தி வந்திருக்கிறது. அந்த கிருபை இனிமேலும் நடத்த அது போதுமானதாய் நம்முடைய வாழ்விலே அந்த கிருபை கத்து நமக்கு கொடுத்திருக்கிறபடினா எத்தனை பலவீனங்கள், எத்தனை சோர்வுகள், வியாதிகள், கஷ்ட நேரங்கள் வந்தபோது அவர் நம்மளை தாங்கினதை நாம் எண்ணி பார்ப்போம். இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தபோது நமக்கு எல்லாவற்றையும் இருக்கிறவைகளாக நமக்கு தந்து நம்மளை நடத்தினவர் இந்த காலவலில் நாம் ஆராதிப்போம். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மனதார நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் கனத்திற்குரியவர், நீர் கனத்திற்குரியவர். நீர் பாத்திர, நீர் ஆராதனைக்கு பாத்திர, நீர் எங்களுக்குரியவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை உயர்த்தி, எங்களை மேன்மைப்படுத்தி, எங்களை சாட்சியாய் நிறுத்தினவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் செய்த சகலவற்றுக்காக, நீர் செய்த சகலவற்றுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்முடைய விசாரிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நீர் கொடுத்தவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய வார்த்தையின்படியாக நீர் எங்களை நடத்தி வந்தீரே, உம்முடைய வார்த்தையின்படியாக தொடர்ந்து நீர் எங்களை நடத்த நீர் உண்மையுள்ளவராயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். சமூகத்தில் எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு தந்து நீர் எங்களை நடத்துங்க. இதுவரையில் நடத்தி வந்த மேய்ப்பர் எங்களோடு கூட நீர் இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சோஷியல் மீடியா மூலமாக இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் உங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். எம்எல்டி குடும்பம் உங்களை வாழ்த்துகிறது. தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். மற்றவர்களுக்கு இந்த ஊழியத்தை நாம் அறிமுகப்படுத்துவோம், அநேகரை கூட்டி சேர்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும், இந்த மாதத்தில் தங்கள் திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற மக்கள் இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், ஒருவேளை சோஷியல் மீடியா மூலமாக அதை பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், திருச்சபை உங்களை வாழ்த்துகிறது. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு சேமமாய் கர்த்தர் உங்களுக்கு தந்து அவர் உங்களை சாட்சியாய், அவர் உங்களை மேன்மையாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் இந்த முதல் நாள் கர்த்தருடைய பாதத்திலே அவருடைய வார்த்தையோடு நாம் துவங்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பாராட்டின அவருடைய கிருபைகளை எண்ணி இந்த வேளையிலே அவருடைய வார்த்தையை நாம் சற்று நேரம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எடுத்துக்கொள்வோமாக. கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தமாக அவர் நமக்கு வாக்கருளின அவருடைய வார்த்தைகளில் இருந்து ஒன்றை இந்த நாளில் இந்த கால வேளையிலே நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்துக்கொள்ளுங்கள். என்னோடு கூட நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதியிலிருந்து அந்த வேத வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, அவைகளை கொண்டே கர்த்தர் இந்த மாதத்தில் அவர் நம்மை நடத்தும்படியாக இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 23 வசனம். Psalms 118 verses 23. சங்கீதம் 118 23 நான் வாசிக்கிறேன், கவனிப்போமாக. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. This is God's
doing, it is marvelous for our eyes. This is Lord's doing, it is marvelous for our eyes. அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இந்த மாதத்தில், இந்த மே மாதம், இந்த 5வது மாதம், கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் நம்முடைய பட்டணத்திற்கும் நம்முடைய தேசத்திற்கும் உலகெங்கும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற, இதை விசுவாசிக்கிற, இதை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை அவர் கொடுக்கிறார். அது என்னன்னா, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் அவர் சொல்லுகிற வார்த்தை தெளிவாய் அவர் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், அது கர்த்தராலே ஆயிற்று. This is Lord's doing. தமிழில் அது என்று போடப்பட்டிருக்கு, ஆனால் ஆங்கிலத்தில் திஸ் என்ற ஆங்கில வார்த்தை சொல்லப்படுகிறது. அது என்ற அந்த வார்த்தை பொதுவாக ஆங்கிலத்தில் தட் என்று சொல்லுவாங்க. அது தூரத்தில் பார்க்கிற ஒன்றை காட்டும்போது அது என்று சொல்லுவாங்க. அதே அருகில் இருந்தால் அது இது என்று சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம், அதை தான் நாம் உச்சரிப்போம். ஆனால் ஆங்கில வார்த்தையில், இங்கிலீஷில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா திஸ் என்று போடப்பட்டிருக்கிறது. தட் என்று சொல்லாமல் திஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் மிக சமீபத்தில், மிக அருகில் இருக்கிற ஒன்றை ஆங்கில வார்த்தை நம்மளுக்கு காட்டுகிறது. அது எப்படி இருந்தாலும் சரி, அது அதுவாக இருந்தாலும் அது இதுவாக இருந்தாலும் சரி, வார்த்தை நமக்கு என்ன காட்டுகிறது என்றால் அது கர்த்தராலே ஆயிற்று என்று இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இந்த மாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற எல்லா காரியங்களும் அது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லும்படியாக கர்த்தர் அதை எல்லாம் நமக்காக அதை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை ஆமேன் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு ரிசல்ட் வருகிற மாதமாக இருக்குது. அது மாத்திரமல்ல, தமிழகத்தில் ஆனாலும் சரி, நம்மளுடைய இந்திய தேசமானாலும் சரி, அநேக இடங்களில் நடந்து தேர்தலில் நடந்ததான அந்த ரிசல்ட் இந்த மாதத்தில் வரக்கூடியதாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில் திருமண காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்ப்பஸ்திரீகள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிற மாதமாக இருக்கிறது. அதே போல் இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் அநேக காரியங்கள், சிலர் தங்களுடைய வீடுகள் பிரதிஷ்டை செய்கிறதாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியங்கள் நீங்கள் நடப்பிக்க வேண்டியதாக இருக்கலாம். அது ஒரு வேளை தூரமாக இருக்கலாம், அது ஒரு வேளை உங்களுக்கு சமீபமாக இருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதத்தில் அது அவராலே ஆகும்படியாக அதை அவர் நமக்கு நடப்பிக்கிறவராக இருக்கிறார். அது கர்த்தராலே ஆயிற்று என்று நாம் சொல்லும்படி கர்த்தர் அந்த காரியங்களை நமக்கு செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அப்படியானால் இந்த மாதத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களாக இருந்தாலும், அது எவைகளாக இருந்தாலும், அது கர்த்தராலே ஆயிற்று என்று நீங்கள் சொல்லும்படியாக அது இருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. அது நம்முடைய சுயத்தினாலேயோ, நம்முடைய பலத்தினாலேயோ, நம்முடைய ஞானத்தினாலேயோ, இது நான் செஞ்சேன், இது என்னால் முடிஞ்சது, இது என்னால் ஆனது, இது என்னால் மாத்திரமே, அப்படி என்று சொல்வதை காட்டிலும் என் தேவனாகிய கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லும்படி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலே ஏதோ ஒரு காரியத்திலே அவருடைய கிரியை பெரிதாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. நாம் செய்கிறவைகளாக இருக்கலாம், நாம் நடப்பிக்கிறவைகளாக இருக்கலாம், நாம் முடிக்கிறவைகளாக இருக்கலாம். ஆனால் அது நான் என்று சொல்வதற்கு பதிலாக, அது நாம் என்று சொல்வதற்கு பதிலாக அந்த இடத்துல கர்த்தர் அதை செய்தார் என்று சொல்லும்படி நீங்கள் செய்கிற விஷயத்துல கர்த்தருடைய கிரியை பெரிதாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அது எப்படி இருக்குமா?
கர்த்தர் செய்யும்போது அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் ஒவ்வொரு காரியங்களும் அது ஆச்சரியமாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் அது ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும், ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும். ஒரு வேலை சில நேரத்தில் நம்முடைய வேலையை நம்பி நாம் இருப்போம். அந்த வேலை சில நேரத்தில் நமக்கு வருமானங்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை தள்ளக்கூடும். சில நேரங்கள் நம்ம வேலைக்கு போக முடியாதபடிக்கு இருக்கும். சில நேரங்களில் நாம் எந்த காரியங்களையும் செய்ய முடியாதபடிக்கு இருக்கும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதம் அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் பெற்றோர், நமக்கு படிக்கிற பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோருக்கு எவ்வளவு கஷ்டங்கள். அடுத்த மாதத்திற்குரிய காரியங்களை குறித்து இந்த மாதத்தில் அதற்கான அந்த ஆயத்தங்கள், அதற்காக அவள் படுகிற பிரயாசங்கள், இப்படி ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது ஒன்று மாத்திரம் இந்த வேளையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, எல்லாம் கர்த்தராலே ஆகும், எல்லாம் கர்த்தராலே ஆகும். நம்முடைய கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக நம்முடைய வாய் சொல்லும்படி இது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லும்படியாக கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம், பொருளாதாரத்தில் நமக்கு நெருக்கடி இருக்கலாம், சரியான ஒரு வருமானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துகிற தேவனாகிய கர்த்தருடைய அந்த வழி நடத்துதலை நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்ல போறீங்க, அது கர்த்தராலே ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று என்று நீங்கள் சொல்லும்படி உங்கள் கண்கள் ஆச்சரியப்படும்படி ஆக கர்த்தர் அதை செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சொன்னார்னா அதை அவர் அப்படியே செய்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார்னா அது அப்படியே நடக்கும். அவர் சொல்லி வைத்திருக்கிறார்னா அதை அப்படியே செய்து முடிக்கும். அப்படி நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பித்து நான் செபிக்க நான் ஆசையாக இருக்கிறேன். கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லும்படி நடந்த ஒரு காரியம் என் அப்பன் இயேசு கிறிஸ்துனுடைய காலங்களில் நடந்ததை நாம் பார்க்கிறோம். எடுத்தவர்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க, பார்க்கலாம். மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 21 verses 17 to 20 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர்களை விட்டு நகரத்தில் இருந்து புறப்பட்டு பெத்தானியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். காலையிலே அவர் நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்தி மரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி என்ன செய்தார்களாம்? ஆச்சரியப்பட்டார்கள். சீஷர்கள் ஆச்சரியப்படும்படி இங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது நாம் பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அந்த நேரத்திலே அங்கே இருந்ததான அத்தி மரத்தை அவர் பார்க்கிறார். ஆனால் அந்த அத்தி மரத்திலே ஒரு கனியும் அவர் காணாத ஒரு சூழ்நிலை. அவர் சொல்ல ஒரு வார்த்தை, இனி ஒரு காலம் உன்னிடத்திலே கனி உண்டாகாதிருக்க கடவது என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த அத்திமரம் என்ன செய்ததாம்? பட்டு போயிற்று, பட்டு போயிற்று. கர்த்தராலே ஆயிற்று. இந்த மரம் பட்டு போவதற்கு காரணம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை மாத்திரமே. ஒரே வார்த்தை தான் அவர் சொன்னார், இனி ஒரு காலம் இந்த அத்தி மரத்துல கனி உண்டாகாது. அவர் சொன்னார், அது அப்படியே ஆயிற்று என்று பார்க்கிறோம். சீஷர்கள் அந்த வசனத்தில் பார்க்கிறோம், அதை கண்டு அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் இந்த மாதத்திலும் உங்களோட வாழ்க்கையிலும் அத்தனை சீக்கிரமாய் எல்லா காரியங்களும் உங்களோட வாழ்க்கையில் நடைபெறும். விசுவாசிங்க. என்னென்ன காரியங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாய்க்கணுமோ, என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு கைகடி வரணுமோ, என்னென்ன காரியங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறதோ, இன்னும் என்னென்ன காரியங்கள் முடியாமல் இருக்கிறதோ, அது எல்லாம் அத்தனை சீக்கிரமாய் அது முடியும். எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்றீங்க? ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது
அந்த மாத்திரத்திலே அந்த அத்தி மரத்திற்கு அப்படி உண்டாகுமானால், என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, ஆச்சரியப்படும்படியான ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்குமானால், உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதத்துல ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். அது அவராலே எல்லாம் ஆகும். அது அவராலே எல்லாம் ஆகும். அவராலே எல்லாம் கூடும். அவராலே எல்லாம் கூடும். உங்களுடைய எந்த காரியங்களாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருக்கட்டும், நீங்கள் தீர்மானித்திருக்கிற காரியங்கள், நீங்கள் யோசித்திருக்கிற காரியங்கள், நீங்கள் சிந்தித்திருக்கிற காரியங்கள், நீங்கள் வாஞ்சித்திருக்கிற காரியங்கள், நீங்கள் ஆசைப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் அதை நிறைவேற்ற அவரால் ஆகும். அது அவராலே ஆகும். வேதம் சொல்லுகிறது போல கர்த்தராலே ஆயிற்று, கர்த்தராலே ஆயிற்று. எஸ், அந்த வார்த்தையின்படி இந்த மாதம் எல்லாம் ஆக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் துவண்டு போகாதீங்க. தைரியமாயிருங்க, விசுவாசமாயிருங்க. என்ன இல்லைன்னு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, பணம் இல்லைன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்னும் எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை இல்லையே என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்னும் எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று, குழந்தை இல்லையே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்னும் எனக்கு சரியான ஒரு வேலை இல்லையே, எனக்கு ஒரு வருமானம் இல்லையே, என்னோட பிள்ளைகளோட படிப்பு காரியங்கள் சந்திக்கப்படலையே, என்ன காரியங்கள் நீங்கள் யோசித்து இருக்கிறீங்க, என்ன காரியங்களை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீங்க, அவைகள் எல்லாம் கர்த்தராலே ஆகும். அது எல்லாம் கர்த்தராலே ஆகும். என்னென்ன காரியங்கள் இந்த மாதத்தில் நன்மையாய் முடிய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்களோட வாழ்க்கையில், உங்களோட குடும்பத்தில் இந்த சந்தோஷமான காரியங்கள், இந்த மகிழ்ச்சியான காரியங்கள் நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, அவைகள் எல்லாவற்றையும் அந்த சந்தோஷத்தையும் அந்த மகிழ்ச்சியும் கர்த்தர் இந்த மாதத்தில் நீங்கள் காணும்படி, கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லும்படி கர்த்தர் அதை உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையிலே செய்கிறவராயிருக்கிறார். விசுவாசிங்க, இது நம்புங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில அப்படியே செய்து முடிப்பார். ஏனென்றால் அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் நினைத்து கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம், அவர் சொன்ன மாத்திரத்தில் அத்தி மரத்திற்கு அத்தனை சீக்கிரம் அது நடக்குமானால், உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொல்லிய இந்த வார்த்தையை உங்களுக்கென்று நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், அத்தனை சீக்கிரம் உங்களோட இந்த மாதத்தில் கர்த்தராலே ஆகும்படி அவர் உங்களுக்கு செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஒரு குறைவு இருக்காது, ஒரு குறைவு இருக்காது. எல்லாவற்றையும் அவர் நிறைவாய் அவர் உங்களுக்கு தந்து அவர் உங்களுக்கு நடத்துவார். எல்லாவற்றையும் நிறைவாய் உங்களோட பாத்திரம் நிரம்பி வலியும், பாத்திரம் நிரம்பி வலியும். மீதியான துணிக்கைகள் நீங்கள் எடுப்பீர்கள். நீங்கள் நினைத்ததற்கும் நீங்கள் எண்ணுகிறதற்கும் அதிகமாய் அவர் உங்களுக்கு செய்து முடிப்பார். இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலே உங்களுடைய பிரயாசத்தை பார்க்கிலும் அவருடைய கிரியை பெரிதாக இருக்கும். உங்களுடைய முயற்சியை காட்டிலும் அவருடைய கிரியை பெரிதாக இருக்கும். உங்களுடைய ஓட்டத்தை பார்க்கிலும் அவருடைய கிரியை பெரிதாக இருக்கும். என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக அவர் யாவையும் அவர் செய்து முடிப்பார். நன்மையாய் அதை முடிய பண்ணுவார். அது சமாதானமாகும்படி அவர் செய்வார். இந்த மாதத்தில் அந்த சந்தோஷமான செய்தி, அந்த மகிழ்ச்சியான அந்த செய்தி இந்த மாதத்தில் நீங்கள் கேட்டு நீங்கள் பலனடைய ஒவ்வொரு நாளும் அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை நடத்துவார். விசுவாசிங்க, சோர்ந்து போக வேண்டாம். பலவீனங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். வியாதிகளை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். தனிமையை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இது ஏன் என்று ஒரு கேள்வியை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரிடத்துல உங்களை முழுவதுமாய் ஒப்புக்கொடுங்க. உங்கள் குடும்பத்தை ஒப்புக்கொடுங்க, உங்கள் கணவரை ஒப்புக்கொடுங்க, மனைவியை ஒப்புக்கொடுங்க, பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க, உங்களோட வேலையை ஒப்புக்கொடுங்க, உங்களோட வருமானத்தை ஒப்புக்கொடுங்க. அவள் எல்லாவற்றையும் நிறைவுள்ளதாக்கி அது கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லும்படி உங்கள் கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக எல்லாவற்றையும் அவர் அதிசயமானவராய், ஆலோசனை கர்த்தராக, நித்திய பிதாவாக, சமாதான பிரபுவாக உங்கள் வாழ்க்கையில அவர் உங்களோடு கூட இருந்து அதை அவர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்போமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆச்சரியப்படத்தக்கதாக ஆச்சரியப்படுகிற ஒரு மாதமாக கர்த்தர் இந்த மாதத்தில் அவர் உங்களை நடத்துவார். ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க.
ஓ ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் ஆச்சரியப்படும் போது, ஒருவேளை நீங்கள் சந்தோஷப்படுகிற ஒரு தருணமாக அது இருக்கும்போது, அது மகிழ்ச்சியின் ஒரு தருணமாக அது இருக்கும்போது, அந்த நேரத்தில் உங்களை நினைக்க தோணும். ஓ, நீங்கள் செய்தது அது நினைக்க தோணும். நீங்கள் செஞ்சது, நீங்கள் பேசினது, நீங்கள் சொன்னது, உங்களோட பிரயாசம் முன்னாடி வரும். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா, அதற்கு மேலாக கர்த்தர் அதிலே இருந்து கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லும்படிக்கு கர்த்தர் ஒரு பயங்கரமான பெரிதான ஒரு காரியத்தை அதில் கர்த்தர் செய்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே என் அன்புக்குரிய தேவனுடைய சின்னமே, கர்த்தராலே ஆயிற்று, கர்த்தராலே ஆயிற்று, கர்த்தராலே ஆயிற்று. எல்லா காரியங்களும் கர்த்தராலே ஆயிற்று. கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போமா? ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நம்ம எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, இந்த காரியங்கள் ஆகணும் அப்பா, இந்த காரியங்கள்லாம் முடியணும், இந்த காரியங்கள்லாம் நாங்கள் யோசித்திருக்கிறோம், இந்த காரியங்கள்லாம் நாங்கள் சிந்தித்திருக்கிறோம், இந்த காரியங்கள்லாம் நடக்கணும். இந்த சந்தோஷமான நாட்களுக்காக காத்திருக்கிறோம், இந்த மகிழ்ச்சியான தருணத்திற்காக காத்திருக்கிறோம். இது எல்லாம் நீர் எங்களுக்கு முடிப்பீராக, நீர் எங்களுக்கு செய்வீராக என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து இந்த வேளையில கேளுங்க. ஓ, கர்த்தராலே ஆகும், கர்த்தராலே ஆகும், கர்த்தராலே ஆகும். அப்பொழுது சொல்லுவீங்க, கர்த்தராலே ஆயிற்று என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. எல்லாரும் சேர்ந்து, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். கஷ்டமெல்லாம் தொலையும் ஒரு நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். கஷ்டமெல்லாம் தொலையும் ஒரு நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். இரட்டிப்பான பங்கை பெறு இரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெறு இரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம்
பலமாக தோணிக்குது. கரங்களை தட்டி இந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்த போகிறவரை அவராலே ஆயிற்று என்று நாம் சொல்லும்படி கர்த்தர் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியா நல்ல ஒரு கரகோஷம், நல்ல ஒரு விசுவாச ஒரு கரகோஷம், நல்ல ஒரு நம்பிக்கையின் ஒரு கரகோஷம் அவருக்கு நாம் கொடுப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எதிர் முதற்கொண்டு அவர் நடத்துவார். அவர் சித்தத்தின்படி அவர் நடத்துவார். சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆச்சரியப்படுகிற மாதமாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை நடத்துவார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக.